அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரால் தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இவை இரண்டும் சாதகமில்லா கிரக அமைப்புகள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆனால் ராசிக்குரிய புதன் 11இல் இருக்கிறார். ராசியில் பலம் கூடுகிறது. எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாய் முடிகிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை தொழிலில் உள்ள நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல கன்னிராசினியர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. குறிப்பாக வெளிநாடு வேலை முயற்சி நல்ல பலனை தருங்க. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் சகோதர உறவுகள்ல கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல வழக்குகள் ஏற்படலாம். அதே போல் செவ்வாய் சனி ராகு பார்வை சிறிய நெருக்கடிகளை தரலாங்க. அதில் உடல்நிலை நெருக்கடியாக கூட இருக்கலாம். அதனால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் நிகழும் வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி, பயணங்களை மேற்கொள்ளும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது அவசியங்க. சுபகாரிய முயற்சிகள் சோர்வினையும் ஏமாற்றத்தை தந்தாலும் அவற்றை கண்டு துவண்டு விடாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஓரளவு ஆதரவாக இருப்பதால உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் காத்திருக்குது. குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. அதே போல் கருவுற்று இருக்கும் வனிதையருக்கு சுகப்பிரசவம் நிச்சயங்க. ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு வழிவகுத்து தருவார். கேது குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் இக்காலகட்டங்களில் நீங்கள் செலவு செய்யலாங்க. திட்டமிட்டு செலவு
செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா பூர்வாங்க ஏற்பாடுகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அவசியமான விசா எளிதில் கிடைக்கும். சென்று வர நிதி வசதியும் அதிகம் பாடுபடாமல் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சிறந்த சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு மனதிற்கு பிடித்த புதிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசியினருக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்குங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறை சுக்கிரன் மற்றும் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க. இம்மூவருமே உங்களுக்கு சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. அதனால் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக கூட்டணி அமைஞ்சிருக்குது. சந்தை நிலவரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். அதே போல் நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. புகழ் ஓங்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூல பாதையில சஞ்சரிக்கின்றன இக்காலகட்டம் முழுவதுமே. மேலும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் ஆதரவு அதிகரிக்குங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றின் அழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அங்கு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்கள் பக்கம் தாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நிதியுதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. அதே போல் விசா கிடைப்பதிலும் பிரச்சனை ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பரமசுப கிரகமான குரு அமர்ந்துள்ள நிலையில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதும்
எப்பொழுதுமே ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதும் மன நிம்மதியை குறிக்குதுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும், முயற்சிகள் வெற்றி அடையுங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் முன்னேற்றமான ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வேலைக்கு நீங்கள் தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. கிரக நிலைகள் கொடுப்பதை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சப்தமஸ்தானத்தில் 7ஆம் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருப்பதால் கணவருடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுங்க, விநாயகரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.